تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ما تسبق من أمة أجلها وما يستأخرون وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين ما ننزل الملائكة إلا بالحق وما كانوا إذا منظرين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்கள் எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களை முன்னாடி வாங்க, நன்மையில பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். ஏற்கனவே ஜும்மால சொன்னவன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நம்மை படைத்து அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்திலிருந்து தூதர்களை அனுப்புவதை நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையில் மறுமை நாள் வரைக்கும் நமக்கு சீர்திருத்தவாதியாக வந்த எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் இப்பொழுது வாழக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல படிப்பினர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உங்கள் நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எச்சில் துப்புவதாக இருந்தாலும் சரி, பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா அம்சங்களையும் எல்லா மனிதர்களுக்கும் படிப்பினை தரும் வண்ணமாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறை காட்டி சென்றார்கள். அது மட்டுமில்லாமல் நாமும் எப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் போதித்து விட்டும் என்ன செய்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அப்படி நமக்கு போதித்து தந்த இந்த இஸ்லாம் நல்லபடியாக இருக்க, அடுத்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நம்முடைய இஸ்லாமியர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்ற சில விஷயங்களை தொட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய காலத்தில் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் காட்டு மிராண்டித்தனமான காலம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பல அசிங்கமான காரியங்கள் எல்லாம் செய்து வந்த காலம் தான் அது ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலகட்டம். அதிலே அதிகமானவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் ரசூலுல்லாஹ்விடம் இருந்த அழகிய முன்மாதிரி தான்.
அழகிய நன்னடத்தைகள் தான் ஈர்க்கப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அஹ்லாக் என்று சொல்வோம், நட்பண்புகள். இந்த நட்பண்புகள் தான் அதிகமானவர்களிடத்தில் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, காபிர்களா இருந்தும் கூட அவர்கள் வெளியூருக்கு செல்ல போகின்ற பொழுது தன்னுடைய பொருட்களை ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு சொல்வார்கள். கரெக்டா பாதுகாப்பாங்க, அமானியத்தை சரியாக பாதுகாப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்படி எல்லா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது முன்மாதிரியாக இருந்த அந்த அன்றைய இஸ்லாமியர்கள், அவர்களையும் நம்முடைய இஸ்லாமியர்களையும் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒப்பிட்டு பார்த்தால் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதுல உதாரணம் சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே நம்முடைய குழந்தைகள் என்ன விதத்தில் வளர்கிறது? இஸ்லாம் சொல்கின்ற விதத்தில் வளர்கிறதா, அல்லது உலக போக்கில் அந்த அசிங்கமான காரியங்கள் ஈர்க்கப்பட்டு வளர்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை தொட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல சில விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரியான அசிங்கமான காரியங்களுக்கு நம்முடைய குழந்தைகள் போவதற்கு காரணம் யார் என்று பார்த்தால் நம்முடைய பெற்றோர்கள் தான். ஆனால் நம்ம பாசம் இல்லை என்று கூட சொல்லவில்லை, பாசம் வைக்கிறோம். பாசத்துக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். அது உச்சகட்டத்தில் போகின்ற பொழுது அதையே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு என்ன செய்வார்கள்? அவர்கள் அசிங்கமான தவறான நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் உதாரணத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் வீட்டிலே இன்டர்நெட் என்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறீங்க. இன்டர்நெட் தகவல்கள் எல்லாம், தொடர்பு சாதனங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்கள். ஆனா நீங்கள் எதற்காக வைத்திருக்கீங்க? என்னுடைய குழந்தை நல்லபடியா படிக்கணும், உலக விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரை விடையும் உலகத்தால் என்னுடைய குழந்தை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க வாங்கி கொடுக்கிறீங்க. ஆனால் வீட்டில் என்ன நடக்கிறது? உங்கள் முன்னாடி நல்ல தகவல்களை பார்ப்பேன். நீங்கள் போகின்ற பொழுதெல்லாம் உங்கள் முன்னாடி நல்ல தகவல்களை பார்ப்பேன். ஆனால் நீங்கள் போகின்ற அடுத்த நிமிஷம், அவனை விட்டு திரும்புகின்ற அடுத்த நிமிஷமே பல கண்டறிஞ்சதெல்லாம் அதிலே பார்க்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்டர்நெட் என்று சொல்ல பொறுத்த வரைக்கும் அதுல நல்லதும் இருக்கிறது, பெரும்பான்மையான விஷயங்கள் தீயவைகளும் இருக்கிறது. ஒன்றை நாம் தேடுகின்ற பொழுது, இன்டர்நெட்ல ஒரு சப்ஜெக்டை நாம் தேடுகின்ற பொழுது எங்கேயாவது ஒரு மூலையிலே அசிங்கமான காட்சிகள் அந்த இடத்துல வரும். அப்போ அந்த பருவ வயதடைந்த ஒரு பையன் உங்களுடைய மகனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? அதைத்தான் தோண்டி தோண்டி பார்ப்பான். அதில் என்ன இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே அவன் ஆர்வமுடைய மகனாக இருப்பான். அவன் முறைப்படி அவன் நடப்பதற்கு அவன் செய்வான், முனைந்து செல்வான். ஆனால் நமக்கு தெரியல. நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் கண்காணிக்கிறாங்க, படிக்கிறான் என்பதை மட்டும்தான் கண் வைத்துக் கொண்டிருக்கார்கள் தவிர உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதுல உதாரணம் யோசிச்சு பாருங்க. இந்த இன்டர்நெட் தகவல் நீங்க கொடுக்கிற தப்பில்லை, ஆனால் கண்காணிப்பில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி கொடுக்கின்ற பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுகிறது. எப்படி தெரியுமா? உங்கள்கிட்ட பாசம் எப்போது தெரியுமா வரும்? உங்களிடத்தில் அதிகமான நேரம் உங்களோடு பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுதுதான் வரும். ஆனால் இன்டர்நெட் என்கின்ற தகவலை நீங்க கொடுக்கின்ற பொழுது உங்களோடு பேச்சுவார்த்தை இருக்காது. அதிகமா இன்டர்நெட் தகவலோடு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்மார்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களோடு தான் பேச்சுவார்த்தை இருக்கும். அவர்களோடு தான் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அதுல பேஸ்புக் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதுல ஒருத்தன் செட் பண்ண ஆரம்பித்து விட்டால், தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விட்டால் அதிலே பல நண்பர்களை தேடிக்கொள்கிறார்கள். அதிலே பெரும்பான்மையான நண்பர்களை பார்க்கின்ற பொழுது அதிலே கேடுகட்ட நிகழ்வுகள் உள்வாங்கிய நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களோடு உங்களுடைய குழந்தை தொடர்பு கொண்டால் நல்ல விஷயத்தை தொடர்பு கொள்வானா? நிச்சயமாக நல்ல விஷயங்களை தொடர்பு கொள்ள மாட்டான். அவன் தொடர்பு கொள்வதெல்லாம் ஒன்று பெண்ணை பற்றி இருக்கும், அல்லது வேறு விஷயங்கள் அசிங்கமான காரியங்களை வைத்துதான் அவன் தொடர்பு கொள்வான். அப்ப இப்படியா நிகழ்வுக்கு போனால் உங்கள் வீட்டில ஒரு அசிங்கத்தை நீங்களாக கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள். அவனுடைய உள்ளத்தில் பதிவதெல்லாம் என்ன? ஆபாசமான காட்சிகள். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவன் உள்ளத்திலே பதிந்ததெல்லாம் அந்த ஆபாச காட்சிகளை அவன் மனக்கண் கொண்டு வந்து அவன் அதே நோக்கத்திலே தான் இருப்பான். இது உண்மையிலே நடக்கக்கூடிய காட்சிகள். நீங்க பேப்பர்ல நியூஸ்ல படிச்சு பாருங்க, பாலியல் தொந்தரவுகள் என்ற பல நிகழ்வுகள் எல்லாம் வரும். வருகின்ற காரணத்தை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அவன் உள்ளத்திலே பதிந்த அந்த ஆபாசமான நிகழ்வுகள் தான் காரணம். அவன் எப்படியாவது அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எங்கிட்டு கிடைத்தாலும் அதை அடைந்து கொள்வதற்கு அவன் தயங்குவதில்லை. ஆனால் இதை நம்முடைய பெற்றோர் உணர்வதில்லை. இன்னும் பாருங்கள், இது வீட்டுக்குள்ளே நடக்கின்ற சூழ்நிலை.
இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். ஏனென்றால் புதியவர்கள் வருகிறார்கள், இந்த பள்ளிவாசலுக்கு தெரியாதவர்கள் வருகிறார்கள். அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த தகவலை சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியும் தான், சொல்கின்ற விஷயங்களும் தெரியும் தான், இருந்தாலும் புதியவர்கள் வருகிறார்கள், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதனால இந்த தகவலை நான் சொல்கிறேன். வீடுகளை நீங்கள் தொலைக்காட்சி வைத்திருக்கிறீர்கள், டிவியை வச்சிருக்கிறீங்க, அதுல பாருங்கள், அதுல கல்வி சார்ந்த விஷயங்கள் அதிகமா அதுல போகாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய படிப்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் அதிகமாக போகும். அதுல உதாரணமாக பார்க்க போனால் இந்த கிரிக்கெட் என்ற ஒரு நிகழ்வு வருகிறது, ஒரு விளையாட்டு வருகிறது. இந்த கிரிக்கெட் நாட்களை நீங்க உங்களுடைய குழந்தையினுடைய நோக்கத்தை அவலானத்தை கவனிக்க பார்க்கலாம். கிரிக்கெட் நடக்கிறது, வேர்ல்ட் கப், ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது, விளையாட்டு நடக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தையுடைய நடவடிக்கை நீங்க கொஞ்சம் சிந்து பாருங்கள். எங்க நோக்கமா இருப்பான்? படிப்பில இருக்காது. அவன் எந்த ஸ்கோர் அடிச்சா, எத்தனை சிக்ஸர் அடிச்சா, யாரு விளையாடுகிறான், எந்த நாடு விளையாடுகிறான், அதைத்தான் பார்ப்பானே தவிர படிப்பிலே கண்ணோட்டம் இருக்காது. ஆனா நீங்க அடி அடினா போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன் நீ படிக்கிறது இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில், நீங்க அடிக்கிறீர்கள், அடிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்க. படிக்கின்ற வயதில் டிவி எதுக்கு? நீங்க உதாரணம் இப்ப சொல்கிற தகவல் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய குழந்தை படித்து முடியும் வரைக்கும் டிவி இல்லாம நாட்டிடுவோம் பார்க்கலாம். டிவில கேபிள் சேனல் இல்லாம, எந்த ஒரு சேனல் இல்லாம, உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு டிவி இல்லாம ஒதுக்கி விட பார்க்கலாம். அப்போ உங்களுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய படிப்புக்கும் டிவி இருக்கின்ற போது இருக்கக்கூடிய படிப்புக்கும் உள்ள வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த தொலைக்காட்சி நிகழ்வு பார்க்கிற விஷயங்கள் இருக்கிறது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இது சில பேரை பாதிக்கும், மன ரீதியாக பாதிக்கும். எந்த அளவுக்கு என்றால் ரோட்ல போகக்கூடிய நீங்க பார்க்கலாம், சில பேரை ரோட்ல போகக்கூடிய நீங்க பார்க்கலாம். பார்க்கின்ற பொழுது சும்மா போக மாட்டேன், ஏதாவது உளறிக்கிட்டே போவான், கையில அக்ஷம் காட்டிட்டு போவான், என்னத்தை பேசுற அவனுக்கே தெரியாது, ஏதாவது உளறிக்கிட்டே போவான். என்ன காரணம்? டிவியின் மூலமாக பதிந்த தகவல்கள் அவன் அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்து அவன் நடைமுறைப்படுத்துகிறான். அவன் உதாரணம் நல்ல மனிதனா அந்த விதத்துல காட்சியளிக்க மாட்டான், ஏழை மென்டாலிட்டியாக மாறியவனை போடுறான் நிகழ்ச்சியில என்ன காண்பிக்கப்படுகிறான். இன்னும் உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுல வருகின்ற பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு கூட வராது, சில பேரை பாதிக்கும். என்ன பாதிப்பு?